இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கான சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் கார்பன் அதன் சேர்மங்கள் தான் பார்க்க போகிறோம். கார்பன் வந்து ஒரு அலோகம். கார்பன் ஒரு அலோகம். தனிம வாரிசு அட்டவணையில் 14வது தொகுதியில் கார்பன் இருக்குது. தனிம வாரிசு அட்டவணையில் 14வது தொகுதியில் கார்பன் இருக்குது. 14வது தொகுதியில் இருக்க மற்றது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், டின், லெட் இது எல்லாமே 14வது தொகுதியில் இருக்குது. கார்பன் இல்லாமல் மேக்ஸிமம் உயிர் எல்லாமே கார்பனை பேஸ் பண்ணி தான் இயங்குகிறது. கார்பனோட வேதியியல் குறியீடு வந்து சி. கார்பனின் வேதியியல் குறியீடு சி. அணு எண் 6, அணு நிறை 12, இணைதிறன் 4. கார்பனுக்குரிய தனிப்பண்பு கேட்டினேஷன். கார்பனுக்குரிய தனிப்பண்பு கேட்டினேஷன். கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து கே ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான், எல் ஆற்றல் மட்டத்தில் 4 எலக்ட்ரான். எல் ஆற்றல் மட்டத்தில் 4 எலக்ட்ரான். 4 இணைத்திறன் எலக்ட்ரான்கள் மூலம் மற்ற அணுக்களோட சகப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது. 4 இணைதிறன் எலக்ட்ரான்கள் மூலம் மற்ற அணுக்களுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது. ஒரே வேதிப்பண்பு வேற வேற இயற்பண்பு கொண்ட ஒரு தனிமத்தோட ஒன்றுக்கு மேற்பட்ட தோற்றங்கள் தான் புறவேற்றுமை தோற்றமாகும். ஒத்த வேதிப்பண்பு வேறுபட்ட இயற்பண்பு கொண்ட ஒரு தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட தோற்றங்களே புறவேற்றுமை தோற்றமாகும். கார்பனுக்கு மொத்தம் 3 விதமான புறவேற்றுமை வடிவங்கள் இருக்கு. 1 படிக வடிவம், 2 படிக வடிவம் மற்றவை, 3 ஃபுளரின். படிக வடிவம் வந்து வைரம், கிராஃபைட். படிக வடிவம் மற்றவை வந்து நிலக்கரி, மரக்கரி. அப்புறம் 3 ஃபுளரின். ஃபஸ்ட்டு வைரம் பார்த்தலாம். வைரம் வந்து படிக வடிவம். வைரம் வந்து ஒளியை முழு அக எதிரொலிப்பு மூலமாக சிதற செய்கிறது. ஒளியை முழு அக எதிரொலிப்பு மூலமாக சிதற செய்வதால் இதை நகை ஆபரணங்கள் செய்யலாம் பயன்படுகிறது. மேக்சிமம் வைரம் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது. வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கனடா, பிரேசில், ரஷ்யா, ஆஸ்திரேலியா. இந்தியாவில் கொல்லூர், குண்டூர் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அப்புறம் பன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. 4 கார்பன் அணுக்களுடன் பிணைப்புற்று கடின முப்பரிமாண அமைப்பை உருவாக்குகிறது. 4 கார்பன் அணுக்களுடன் பிணைப்பெற்று கடின முப்பரிமாண அமைப்பை உருவாக்குகிறது. எண்முக முக்கோண வடிவத்தில் இருக்கும். மின்சாரத்தை கடத்தாது. வைரம் மின்சாரத்தை கடத்தாது. கோஹினூர் வைரம் 105 கேரட் இருக்கும். அதாவது 21.68 கிராம் இருக்கும். வைரத்தோட பண்புகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும், நிறமற்றது, ஒளி ஊடுருவக்கூடிய பொருள், அடர்த்தி 3.5 கிராம் இருக்கும், வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தாது. இதை வந்து 3500 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் போது பதகமாகிறது. 800 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் போது CO2 வெளிவிடும். அடுத்து கிராஃபைட். கிராஃபைட்டுன்றது நிலக்கரியை அதிக வெப்பப்படுத்தும் போதோ இல்லைனா அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தும் போதோ கிராஃபைட்டாக மாறும். கிராஃபைட் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா, இந்தியா, பிரேசில், வடகொரியா மற்றும் கனடா. இது 3 கார்பன் அணுக்களுடன் ஒரே தளத்தில் பிணைப்புற்று அருங்கோண அடுக்கை உருவாக்குகிறது. இது வாண்டர்வால்ஸ் விசையால் மிருது தன்மையாக உண்டாகிறது. வாண்டர்வால்ஸ் விசையினால் பிணைப்புற்று மிருது தன்மையை உண்டாகிறது. மின்சாரத்தை கடத்தும். வைரம் மின்சாரத்தை கடத்தாது. கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். பென்சில் செய்ய பயன்படுகிறது. 700 டிகிரி செல்சியஸில் எரிக்கும் போது CO2 வெளியிடும். வைரம் வந்து 800 டிகிரி செல்சியஸ், கிராஃபைட் 700 டிகிரி செல்சியஸ். இது அதே மாதிரி 3700 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது அழுத்தத்தில் வெப்பப்படுத்தும் போது வைரமாக மாறும். கிராஃபைட்டை 3700 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது வைரமாக மாறும். கிராஃபைட்டோட பயன்கள்: இயந்திரங்கள் உயவு பொருள் செய்ய, உலர் மின்கலங்களில் மின்முனை செய்ய, பென்சில், லெட் செய்ய, மை வண்ணத்து பூச்சி செய்ய, அணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தி செயற்கை வைரம் தயாரிக்க கிராஃபைட் பயன்படுகிறது. அடுத்து ஃபுல்லரின் அல்லது C60 சொல்லுவாங்க. இது கால்பந்து வடிவில் 60 கார்பன் அணுக்களை கொண்டது. அதி தீவிர கடத்து பண்பு கொண்டது. இது எப்படி இருக்குன்னா ஜியோடெசிக் குவிந்த கூரை மாதிரி இருக்கும். இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க சிற்பி பக் மினிஸ்டர் ஃபுல்லர். இதை உருவாக்குனது யார்? அமெரிக்க சிற்பி பக் மினிஸ்டர் ஃபுல்லர். அதனால தான் இதை ஃபுல்லரின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி இன்னொன்று இதில் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது, இதில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுலாம் யார் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்மாலி, ராபர்ட் கர்ல் மற்றும் ஹாரி குரூப்போ. இவங்க 3 பேரும் தான் இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணாங்க. அடுத்து கார்பனோட மாற்றிய பண்புகள். ஃபஸ்ட்டு மாற்றிய பண்புகள்லாம் என்னென்னு பார்ப்போம். மாற்றிய பண்புனா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறு வேறு கட்டமைப்பு, வேறு பண்பு இருக்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களை தான் மாற்றிய அமைப்புகள் சொல்லுவாங்க.
கார்பன் சேர்மங்களோட மாற்றிய பண்புகள் என்ன பதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு C2H6O மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது. C2H6Oன்ற மூலக்கூறு வாய்ப்பாடை CH3OCH3ன்னு எழுதுனா அது டைமெத்தில் ஈத்தர். இதுவே C2H5OHன்னு எழுதுனா அது எத்தனால். ஸோ ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6O என்றதை ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக எழுதும்போது வேறு வேறு சேர்மங்களாக இருக்குதுல்ல, அதை தான் மாற்றிய பண்புகள்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹைட்ரோகார்பன்கள். ஹைட்ரோகார்பன்கள்னால் கார்பனும் ஹைட்ரஜனும் கொண்ட கரிம சேர்மங்கள் தான் ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க. இது 2 விதமாக இருக்குது. ஒன்று நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன், இன்னொன்று நிறைவுற ஹைட்ரோகார்பன். நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் அல்கேன் CnH2n+2. இது அல்கேன். Cn வந்து பேஸில் வரணும், H2n+2வும் பேஸில் வரணும். அதாவது நிறைவுற்ற ஹைட்ரோகார்பனில் அல்கீன்கள் மற்றும் அல்கைன்கள். அல்கீன்கள் CnH2n, அல்கைன் CnH2n2. இதுதான் அல்கைன். நெக்ஸ்ட்டு வினைச்செயல் தொகுதி. ஒரு சேர்மம் இன்னொரு சேர்மத்து கூட கலந்து என்னவா மாறுகிறது, எப்படி மற்ற வேறு சேர்மங்களை உருவாகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வினைச்செயல் தொகுதி. வாங்க ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வினைச்செயல் தொகுதியாக கொண்டு கார்பன் கூட அது கலந்தால் என்னவா மாறும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்கஹால் தொகுதி கூட வினை புரியும் போது அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பொது பெயர் IUPAC பெயர்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு CH3OH. CH3OHனா அதோட பொது பெயர் மெத்தில் ஆல்கஹால், IUPAC பெயர் மெத்தனால். பொது பெயர் மெத்தில் ஆல்கஹால், IUPAC பெயர் மெத்தனால். அதுக்கடுத்து CH3CH2OH. பொது பெயர் எத்தில் ஆல்கஹால், IUPAC பெயர் எத்தனால். நெக்ஸ்ட்டு CH3CH2CH2OH. பொது பெயர் N ப்ரொபைல் ஆல்கஹால், IUPAC பெயர் 1 ப்ரோப்பனால். அதுக்கடுத்து CH3CH மேலே OH CH3 ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால். பொது பெயர் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால், IUPAC பெயர் 2 ப்ரோப்பனால். அதுக்கடுத்து CH3CH2CH2CH2OH. பொது பெயர் N பியூட்டல் ஆல்கஹால், IUPAC பெயர் 1 பியூட்டனால். அதுக்கடுத்து CH3CH2OH. பொது பெயர் ஐசோபியூட்டல் ஆல்கஹால், IUPAC பெயர் 2 மெத்தில் ப்ரோப்பனால். அதுக்கடுத்து கார்பன் கார்பாக்சிலிக் அமிலமான COOH வினைத்தொகுதி கூட செயல்புரிந்து என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு வெளியிடுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு HCOOH. பொது பெயர் ஃபார்மிக் அமிலம், IUPAC பெயர் மெத்தனாயிக் அமிலம். அதுக்கடுத்து CH3COOH. பொது பெயர் அசிட்டிக் அமிலம், IUPAC பெயர் எத்தனாயிக் அமிலம். அதுக்கடுத்து CH3CH2COOH. பொது பெயர் புரோப்பனாயிக் அமிலம், IUPAC பெயர் புரோப்பனாயிக் அமிலம். அதுக்கடுத்து CH3CH2CH2COOH. பொது பெயர் N பியூட்ரிக் அமிலம், IUPAC பெயர் பியூட்டனாயிக் அமிலம். அடுத்து கார்பன் ஆல்டிஹைடுகளான CHO தொகுதி கூட வினைபுரிந்து என்னென்ன சேர்மங்களாம் வெளியிடுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு HCHO. பொது பெயர் ஃபார்மால்டிஹைட். HCHOவோட பொது பெயர் ஃபார்மால்டிஹைட், IUPAC பெயர் மெத்தனேல். H3CHOவோட பொது பெயர் அசிட்டால்டிஹைட், IUPAC பெயர் எத்தனேல். CH3CH2CHOவோட பொது பெயர் புரோப்பனைல்டிஹைட், IUPAC பெயர் புரோப்பெனேல். CH3CH2CH2CHOவோட பொது பெயர் N பியூட்டல்டிஹைட், IUPAC பெயர் பியூட்டனேல். அடுத்து கார்பன் கீட்டோன்களோட வினைபுரிந்து என்ன சேர்மங்கள் வெளியிடுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CH3COCH3. பொது பெயர் டைமெத்தில் கீட்டோன், அதாவது அசிட்டோன், IUPAC பெயர் ப்ரோப்பனோன். அதுக்கடுத்து CH3CH2COCH3. பொது பெயர் எத்தில் மெத்தில் கீட்டோன், IUPAC பெயர் பியூட்டனோன். CH3CH2COCH2CH3. பொது பெயர் டை எத்தில் கீட்டோன், IUPAC பெயர் 3 பெட்டனோன். அதுக்கடுத்து மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயத்தில் 95% எத்தனாலும் 5% மெத்தனாலும் இருக்குது. எரி சாராயத்தில் 95.5% எத்தனால், 4.5% நீர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கார்பனோட புறவேற்றுமை வடிவம் 3 பார்த்தோம். படிக வடிவமற்றவை ஃபுல்லரின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோம். அதில் படிக வடிவமும் ஃபுல்லரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னும் படிக வடிவமற்றவை தான் என்னென்னு பார்க்கல. படிக வடிவமற்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி, கரி, விளக்கு கருப்பு, கருப்பு கார்பன், வாயு கார்பன், பெட்ரோலியம் கரி. இது எல்லாமே
கார்பனோட படிக வடிவமற்ற கார்பன் தான். ஃபஸ்ட்டு நிலக்கரி, அதாவது நிலக்கரியில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்க்கலாம். நிலக்கரியில் கரி, லிக்னைட், பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வகை இருக்குது. அதில் கரியில் வந்து கார்பன் 27% இருக்குது. அது தரம் குறைந்தவை, மிக தரம் குறைந்தவை தான் கரி. நிக்லைட்டில் கார்பன் 28 to 30% இருக்குது. இது தரம் குறைந்தவை தான். பிட்டுமினஸில் 80% கார்பன் இருக்குது. இது தரம் மிக்கது. ஆந்த்ரசைட்டில் 90% கார்பன் இருக்குது. இது உயர்தர வகையை சேர்ந்தது ஆந்த்ரசைட். அதுக்கடுத்து கார்பன் வந்து நிலையானது, கதிரியக்க தன்மை கொண்டது. கார்பன் 14 C14 வந்து அரை ஆயுட்காலம் கணக்கிட பண்ணிவிடுது. அதாவது அரை ஆயுட்காலம்னா 5730 வருடங்கள். C14னா எவ்வளோ? 5730 வருடங்கள். நெக்ஸ்ட்டு கார்பனும் அதோட சேர்மங்களோட பயன்களும் பார்க்கலாம். உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு கார்பனும் அதோட சேர்மங்களும் தான் நிர்ணயிக்கிறது. ஹாலஜன் ஏற்றத்தில் கார்பனோட சேர்மங்கள் வந்து குவிப்பான், உந்து, காற்று தெளிப்பான், தீயணைப்பு இயந்திரத்தில் மற்றும் கரைப்பானாக கார்பன் தான் பயன்படுகிறது. CS2 வில்கேஸ் ரேயன், அதாவது செயற்கை பட்டு மற்றும் செல்போன் தயாரிக்க கார்பன் மற்றும் அதனோட சேர்மங்கள் பயன்படுகிறது. கார்பன் வந்து ஆபரணம் செய்ய, கண்ணாடி வெட்ட, பாறையை துளையிட, நுட்பமான கண் அறுவை சிகிச்சையில் பயன்படுகிறது. விண்வெளியில் கதிரியக்கத்தை தாக்கக்கூடிய பாதுகாப்பு ஜன்னல்கள் செய்ய, உயர் வெப்பமனையிலெல்லாம் கார்பன் பயன்படுகிறது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் கார்பன் மற்றும் அதனோட சேர்மங்கள்லாம் பார்த்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.